Hello students, 5th standard students க்கு term 2ல social science term 2ல கொடுத்திருக்க unit 2 means second lesson பார்க்கலாமா? அதுக்கு பேர் வந்து hydrosphere அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, hydrosphere அப்படின்ற வேர்ட்ஸ் யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆக்சுவலி சொல்லணும்னா ஹைட்ரோ அப்படின்ற வேர்ட் வந்து எங்க இருந்து எந்த லாங்குவேஜில் எந்த மொழியிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரீக் லாங்குவேஜ், அதாவது கிரேக்க மொழின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஹைட்ரோ அப்படின்றது அது ஒரு கிரீக் வேர்ட். அது ஹைட்ரோ அப்படின்னா என்ன மீனிங்னா வாட்டர், தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அதுக்கப்புறமா ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆன் அ பிளானட். அப்போ ஹைட்ரோஸ்பியர்னா என்ன? அப்போ ஹைட்ரோனா வாட்டர்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஹைட்ரோஸ்பியர்னா எவ்வளோ எல்லா அதாவது பிளானெட்ல இருக்கிற எல்லா தண்ணியும் சேர்த்து தான் ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அட்மாஸ்பியர்னா மேலே வானத்தில் இருக்கிற அதாவது அது கீழே நம்ம பூமிக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சர்ஃபேஸ் இப்போ என்ன பண்ணணும்னா ஹைட்ரோஸ்பியரில் என்னென்னலாம் நம்ம வந்து தண்ணின்னு கேல்குலேட் பண்ணுறோம்னா சர்ஃபேஸ், இப்போ பூமிக்கு மேலே இருக்கிற எல்லாம் தண்ணி, பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணியும் சேர்த்து, அப்புறமா வானத்தில் மேகமாக இருக்குல்ல அந்த தண்ணியும் சேர்த்து. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு அதை பற்றி இன்னும் டீப்பாக போய் பார்க்கலாம். அண்டு வாட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உயிர் துளி, அப்படி லிவிங் உயிர் வாழறதுக்கு சர்வைவிங் இந்த உலகத்தில் வாழறதுக்கே தண்ணி ரொம்ப அவசியமாக தேவைப்படுது நம்ம வாழ்க்கையில். அது ஒரு பார்ட்டாகவே இருக்குது. தண்ணி இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும், பிளான்ட்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு வந்து அனிமல்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன இன்செக்ட் பூச்சிகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தண்ணி அதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கிரைப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர் அதை பற்றி நம்ம அதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்க்கலாம். டிஃபைன் ஈச் டைப் ஆஃப் வாட்டர் பாடிஸோடைய டைப்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். லிஸ்ட் த ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் டு கன்சர்வ் வாட்டர். வாட்டர் எல்லாம் நம்ம எப்படி கன்சர்வ் பண்ணுறது, அது என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிளை பற்றியும் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெண்டு பசங்க இருக்காங்க. ஒருத்தி பேர் வந்து ராணி அண்ட் இன்னொருத்த பேர் வந்து சுந்தர். ராணி சொல்கிறா சுந்தர் அவர் எர்த் இஸ் ஹியூஜ் இஸ்ன்ட் இட் அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பசங்க இருக்காங்க, உங்களை மாதிரி 5th ஸ்டாண்டர்ட் பசங்க தான். அதில் ஒரு கேர்ள் பேர் வந்து ராணி அண்ட் இன்னொரு பையன் பேர் வந்து சுந்தர். ராணி சொல்கிறா சுந்தர் அவர் எர்த் இஸ் ஹியூஜ் இஸ்ன்ட் இட் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா என்ன மீனிங்னா நம்மளுடைய பூமி வந்து ரொம்ப பெருசு தானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சுந்தர் சொல்கிறாரு எஸ் ராணி, இட் இஸ் ஹியூஜ். ஆமாம், அது ரொம்ப பெருசு தான். டு யூ நோ வாட் டஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப்? கன்சிஸ்ட்னா அதுக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போது பூமி வந்து பெருசு தான், ஆனால் அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் சுந்தர் கேட்குறான் ராணி கிட்ட. ராணி இன்னும் கேன் யூ டெல் மீ அப்படின்னு கேட்குறான். தெரியாது, நீங்கள் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிற. நெக்ஸ்ட் ஷுர் த எர்த் கன்சிஸ்ட் ஆஃப் லித்தோஸ்பியர். ஆமாம், லித்தோஸ்பியர்னா லேண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? லேண்டு. நெக்ஸ்ட்டு லேண்ட். ஹைட்ரோஸ்பியர்னா வந்து வாட்டர் அண்ட் அட்மாஸ்பியர்னா வந்து ஏர், காற்று. ஓகேவா? அப்போ அவன் சொல்கிறான் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். லித்தோஸ்பியர்னா லேண்டு பூமி, ஹைட்ரோஸ்பியர்னா அதில் இருக்கிற வாட்டர்ஸ், நெக்ஸ்ட் அட்மாஸ்பியர்னா மேலே காற்று இருக்கிற ஏரியா. இது எல்லாம் கண்டெயின் ஆகிருக்கு, கன்சிஸ்டாக இருக்குன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் ராணி சொல்கிறா ஓ சச் பிக் வேர்ட்ஸ், வாட் இஸ் திஸ் மீன்? ஓ இதெல்லாம் பெரிய பெரிய வேர்டாக இருக்குது. கண்டிப்பாக 5th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு இது பெரிய வேர்டு தான், ஆனால் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சுந்தர் கிட்ட ராணி கேட்குறான். இப்போ ராணி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சுந்தர் என்ன சொல்கிறாருன்னா திஸ் மீன்ஸ் தட் த எர்த் கன்சிஸ்ட் ஆஃப் லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர். இப்போ நான் சொன்னல லேண்ட், வாட்டர், ஏர். எஸ் தட்ஸ் ட்ரூ. Sundar, when we went to Marina Beach, have you noticed how much water in sea, the water from ocean, seas and so on become a part of the hydrosphere? அப்படின்னு கேட்குறா. சுந்தர் சொல்கிறாரு, இப்போ நீ மெரினா பீச்சுக்கெல்லாம் போய் உங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்கல்ல, அப்போ வந்து நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? நிறைய தண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த தண்ணி, அந்த ஓஷன் இருக்குல்ல,
அப்போ அதை என்னன்னு சொல்லுவோம்னா அது வந்து ஹைட்ரோஸ்பியர், நம்ம பூமியில அது ஒரு பங்கா இருக்குது அப்படின்றத சுந்தர் சொல்றாரு. நெக்ஸ்ட் ராணி சொல்றா, வாவ், கேன் யூ டெல் மீ மோர் அபவுட் ஹைட்ரோஸ்பியர் சுந்தர். அப்ப அவளுக்கு வந்து ஹைட்ரோஸ்பியரை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. சுந்தர் கிட்ட கேட்குறேன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, மெரினா பீச்ல எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்ல போறோம். நெக்ஸ்ட் சுந்தர் வந்து ஷுர். இப்போ ஹைட்ரோஸ்பியரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹைட்ரோஸ்பியர் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரெசன்ட் ஆன் அ பிளானட். நம்ம எர்த் இருக்கு இல்லையா, எர்த்தில் வந்து ஹைட்ரோஸ்பியர் தான் வந்து அதாவது எர்த்தில் அந்த பூமியில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அந்த தண்ணி மொத்தமாக வந்து நம்ம வந்து ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஹைட்ரோஸ்பியர் இன்க்ளூட்ஸ் வாட்டர் தட் இஸ் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளானட், அண்டர் கிரவுண்ட் அண்ட் இன் த எர்த். அப்போ ஹைட்ரோஸ்பியர்னா இப்போ கடல் தண்ணி மட்டும்தான் வந்து ஹைட்ரோஸ்பியர்ல இருக்க முடியுமா, முடியாதுல்ல. அப்போ இது வந்து சர்ஃபேஸ், பூமிக்கு மேல இருக்கிற தண்ணி. பூமிக்கு அடியிலயும் தண்ணி இருக்கும்ல, அப்போ அதை என்ன சொல்லுவோம், அதுவும் சேர்த்து தான் ஹைட்ரோஸ்பியர். அப்போ அட்மாஸ்பியர்ல ஏர்ல தண்ணி இருக்குமே, மேகத்துல தண்ணி இருக்குமே, அதை என்ன சொல்லுவோம், அதுவும் ஹைட்ரோஸ்பியர் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ therefore a planet's hydrosphere can be in the form of, அப்போ வந்து பிளானட்ல இருக்கிற ஹைட்ரோஸ்பியர் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, லிக்விட் தண்ணியாவும் இருக்கலாம், வேப்பர் ஆவியாவும் இருக்கலாம், அப்படி இல்லை சாலிடா எப்படியும் ஒரு தண்ணி இருக்க முடியும்னா ஐஸ் கட்டி, ஞாபகம் இருக்கா, அப்போ ஐஸ் கட்டி மாதிரி. ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் ஐஸ். நெக்ஸ்ட் ஹைட்ரோஸ்பியர் கவர்ஸ் அபவுட் 71% ஆஃப் பிளானட் எர்த். அப்போ எர்த்தில் வந்து அதிகபட்சம் வந்து பங்கு வகிக்கிறது என்னதுன்னா 71% தண்ணி தான் இருக்குது, சரியா. அண்ட் அதில் வந்து இப்போ வந்து மூணு பங்கு தண்ணி, ஒரு பங்கு தான் லேண்டாக இருக்கும். ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் வாட்டர் இன் லிக்விட் அண்ட் ஃப்ரோசன் ஃபார்ம் 97%. இப்போ வந்து ஃப்ரோசன் ஃபார்ம், அதாவது இந்த மாதிரி பண்ணி கைட்டு ஐஸ்பர்க்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய 97% இருக்கு. அண்ட் இப்போ அண்ட் 71% ஆஃப் வாட்டர் பிளானட் எர்த், திஸ் இன்க்ளூட் வாட்டர் இன் லிக்விட் அண்ட் ஃப்ரோசன் ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் 97% இஸ் சால்ட் வாட்டர். அப்போ சால்ட் வாட்டர் இப்போ நம்ம பார்த்தோம்ல, கடல் தண்ணி தான் ரொம்ப பெருசாக இருக்குது, ஓஷன். ஸோ அப்போ 97% வந்து சால்ட் வாட்டராக தான் இருக்கும். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த 3%, வெறும் 3% வாட்டர் தான் வந்து எங்கன்னா பூமியில், அப்புறம் வந்து ஏரி, லேக், ரிவர் அண்ட் ஆல்சோ frozen as ice in the form of glacier and iceberg. அப்போ இதெல்லாம் வந்து நல்ல தண்ணி 3% தான் இருக்கு. இப்போ இங்க பாருங்க, கிளேஷியர் இதெல்லாம் கூட நல்ல தண்ணி தான். இது வந்து ஐஸ் வாட்டரான சால்ட் வாட்டர் கிடையாது. அப்புறமா இது ஐஸ்பர்க், பனி கட்டி எப்படி இருக்கு பாருங்க, இதெல்லாம் கூட சால்ட் கிடையாது. நெக்ஸ்ட் தேர் இஸ் நோ aquatic life in Dead Sea because it is too salty. What other water sources can be a part of the hydrosphere? Next இங்க போய் பார்க்கலாம். Importance of hydrosphere. ஹைட்ரோஸ்பியரோட முக்கியத்துவங்கள்லாம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, we need water to carry out many activities in our daily lives. இப்போ நீங்க ஒரு 5th standard ஸ்டூடெண்ட் அப்படிதானே, ஆனா உங்களுக்கு வந்து நீங்க டெய்லி என்னென்ன பண்ணுவீங்க, உங்க லைஃப் ஆக்டிவிட்டிஸை யோசிச்சு பாருங்க. காலையில் எழுந்ததும் உங்களுக்கு தண்ணி வேணும், ப்ரஷ் பண்றதுலேருந்து எல்லாத்துக்கும் தண்ணி யூஸ் பண்ணுவீங்க, பாத்திங், குளிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இப்போ நீங்க டிஃபன் சாப்பிடும் எல்லாமே நம்ம ஒரு நாள் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்றோம். நீங்க ஒரு பர்சன், ஒரு குட்டி பையனோ குட்டி பொண்ணா இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க எவ்வளோ தண்ணி யூஸ் பண்றீங்க, கை கழுவுறதுல இருந்து தண்ணி யூஸ் பண்றீங்க. அப்போ தண்ணி எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ வி நீட் வாட்டர் டு ட்ரிங்க், take bath, cook food, etc. So animals and plants also need water for their survivals. நம்மள மாதிரியே அனிமல்ஸ்க்கும் அண்ட் பிளான்ட்ஸ் இருக்க பற்றிய செடிங்களுக்கும் அதுங்களுக்கும் தண்ணி தேவைப்படுது. எதுக்காக? உயிர் வாழறதுக்காக, சர்வைவல். இஃப் தேர் இஸ் நோ வாட்டர் இட் கேனாட் எவாப்ரேட் அண்ட் ஃபார்ம் கிளவுட்ஸ். இப்போ தண்ணின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா எப்படி வந்து மேகம்லாம் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மழை மேகம். நீங்கள் வந்து இங்கே தண்ணி இருக்கும், சரியா, திடீர்னு வெயில் காலத்துலலாம் சம்மர் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி குறைஞ்சி போயிருக்கும். ரெய்னி டைமில் நிறைய தண்ணி இருக்கும், ஆனால் வந்து அந்த லேக்லலாம் மற்ற டைமில் தண்ணி கம்மியாக, சம்மரில் வந்து தண்ணி வந்து கம்மியாக இருக்கும். என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, வெயிலில் வந்து சன் வந்து அப்சர்வ் பண்ணுது தண்ணி, அப்போ வந்து எவாப்ரேட் ஆகிடும், மேலே அப்படியே ஆவியாக போயிடும். அந்த ஆவி வந்து
மேலே போய் அது வந்து க்ளவுடாக ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அதுதான் வந்து எவாப்ரேட், அது வந்து க்ளவுடாக ஃபார்ம் ஆகுது. ஸோ தேர் வில் பி நாட் பி எனி ரெயின். அப்போது ஒரு வேளை அப்படி நடக்கலைன்னா, தண்ணின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னா மழைன்னு ஒன்று இல்லவே இல்லைல்ல நம்மளுக்கு. நீங்களாம் மழை என்ஜாய் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நானும் மழை நல்லா என்ஜாய் பண்ணுவேன் ஜாலியாக. அண்டு பாண்ட், இது பாருங்கள், குளம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரீம் பார்த்துருப்பீங்க, இப்போ நீரோடையாக போகுது, ரிவர் பாருங்க இவ்வளோ அழகாக போகுது. இதெல்லாம் வந்து நம்ம பூமியில் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து தண்ணி, ஹைட்ரோஸ்பியர் சொல்லுவோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் அப்படின்ற அதோட டைப்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் இவாப்ரேஷன் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க, எடுத்து அடுப்பு மேலே வச்சுருங்க, ஓகேவா? கேஸ் மேலே வச்சுருங்க. இப்போ வந்து உங்கள் மம்மி வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் போட்டு கொடுக்க போகிறாங்கன்னா, அந்த தண்ணி மேலே ஒரு நீங்கள் மூடி போட்டுருங்க. இப்போ ஹீட் ஆகும்போது நார்மலான வாட்டரில் மூடி போட்டிங்கன்னா ஒன்று இருக்கு, அப்படியே தான் இருக்கும். அதே வந்து ஹீட் பாயில் பண்ணும்போது ஒன்ஸ் அப்போ தண்ணி கொதிக்கும் போது ஒரு ஆவி வரும். அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா இவாப்ரேஷன். அப்போ அந்த தட்டு மேலே மோதி மேலே அப்படி நீர்த்துளியாக இருக்கும், வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கும். இதே சேம் மெத்தட் தான் வந்து நம்மளுக்கு லேக்லலாம் நடக்குது. லேக், ரிவர், சி, வாட் எவர் இட் மேபி, எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி அது எவாப்ரேட் ஆகி ஆகும் வெயில் சூரியன் வந்துச்சுன்னா. அப்போ அது எவாப்ரேட் ஆகும்போது அதே மாதிரி ஆவியாக போய் மேலே க்ளவுடாக ஃபார்ம் ஆகிடும். அப்போ டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ்ன்னு பார்த்தோம்னா ஓஷன்ஸ்னால் வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓஷன் ஆர் வேஸ்ட் வாட்டர் பாடிஸ். அப்போ தண்ணியிலே பெருசாக இருக்குன்னா ஓஷன் தான், சீயை விட ஓஷன் பெருசுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? யூஸ்வலி செப்பரேட் கான்டினென்ட்ஸ் ஃப்ரம் ஒன் அனதர். இதுதான் வந்து கான்டினென்டெல்லாம் வந்து பிரிக்குது. த வாட்டர் இஸ் சால்ட்டி இன் நேச்சுரலாகவே வந்து மழை தண்ணி வேணால் சால்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஓஷன் கடல் தண்ணி வந்து உப்பாக தான் இருக்கும். ஆனால் இவாப்ரேட் ஆகும்போது மேலே போகுமா, ஆவியாகி மேலே போகும்போது அந்த மேகத்தில் வந்து அது வந்து சால்ட்டாக இருக்காது. அதுக்கப்புறமா தேர் ஆர் 5 oceans ஆன் எர்த். நம்ம பூமியில் எத்தனை சமுத்திரம் இருக்குது, எத்தனை ஓஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு சொன்னோம் 5 oceans இருக்குது அப்படின்ட்டு. தேர் ஆர் த பசிபிக் ஓஷன். அப்போ அது ஃபஸ்ட்டு வந்து பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன் அண்ட் ஆர்டிக் ஓஷன். இத்தனை ஓஷன், பசிபிக், அட்லாண்டிக், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன், ஆர்டிக் ஓஷன். இது வந்து இந்தியன் ஓஷன் நம்ம பக்கம் இருக்கிறது. இது வந்து நெக்ஸ்ட் சி, இது வந்து கடல். சீஸ் ஆர் ஆல்சோ வாஸ்ட். நெக்ஸ்ட் வாஸ்ட்னா பெருசு, வாஸ்ட் வெதர் பாடிஸ் பட் ஸ்மாலர் தென் ஓஷன் இன் சி. ஓஷனை விட இது சின்னது சைஸ், ஓகேவா? ஸோ சீஸ் ஆர் ஆல்சோ வேஸ்ட் வாட்டர் பாடிஸ் பட் ஸ்மாலர் தென் ஓஷன் இன் சைஸ். They are partly closed by land and opens up to the ocean. Sea water is salty in nature. இப்போ ஓஷன் கூட வந்து நேச்சுரலாகவே சால்ட்டாக உப்பு தண்ணியாக இருக்குன்னா அப்போ கடல் தண்ணியும் உப்பாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் போய் வேணால் மெரினா பீச்சில் போய் பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், தண்ணி சரியான உப்பாக இருக்கும், சரியா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இதுக்கு வந்து அரேபியன் சி. இது என்ன சொல்லுவோம்? அரேபியன் சீன்னு சொல்லுவோம். சம் ஆஃப் த லாங்கஸ்ட், நெக்ஸ்ட் சீக்கு அப்புறமா கீழே இன்னும் கொஞ்சம் சின்னதாக என்னென்னா நம்ம ரிவர்ஸ் எடுக்கலாம். லாங்கஸ்ட், அதாவது சம் ஆஃப் த லாங்கஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இன் இந்தியாவில் பெருசாக ஓடுற ரிவர்ஸ்லாம் பார்க்கலாம், சரியா? அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேங்கஸ், யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி. இதுலேயும் 5 ரிவர்ஸ் ஓடுது, பெரிய ரிவர்ஸ். அதுக்கப்புறமா ரிவர்ஸில் அதுக்கப்புறம் வாட்டர் எத்தனை விதத்தில் இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், ரிவர் இருக்குது அண்ட் லேக்கு, வாட்டர் ஃபால்ஸ். ரிவர்னால் வந்து ஓடுறது, ஓகேவா? ஆறு தண்ணி. லேக் ஒரு இடத்துல நிற்கும் சின்னதாக. தென் வாட்டர் ஃபால்ஸ், மலையிலேருந்து கொட்டும் வாட்டர் ஃபால்ஸ். அண்ட் சீஸ், அப்போது இன்னும் இருக்குது என்னது? ஓஷன் இருக்குது, பாண்ட் இருக்குது, குளம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா வாட்டர் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ். நெக்ஸ்ட் அதில் ரிவரை பற்றி பார்க்கலன்னா, ரிவர்ஸ் ஆர் லார்ஜ் ஸ்ட்ரீம்ஸ் தட் ஃப்ளோ ஓவர் த லேண்ட். இது வந்து ரிவர் வந்து என்ன பண்ணும்,
அப்படி லேண்ட் மேலே அழகாக போயிட்டே இருக்கும். ரிவர்ஸ் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர். ரிவர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ் விச் ஜென்ரலி பிகின் அட், இது ரிவர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மலையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, நான் காட்டுறேன். Rivers are the largest stream that flow over the land. Rivers are freshwater bodies. Rivers லாம் தெரியுமா? Which generally begin at mountains areas. They usually rain in oceans or seas. So for example, Ganga and Kaveri. ரிவர் அப்படின்னா ஆறு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அது வந்து நேச்சுரலாகவே வந்து ரிவர் வந்து எங்கேருந்து வருதுன்னா மவுண்டன், மலை மேலேருந்து தான் வரும். ஆனால் அது எங்கே மலையில் எந்த இடத்துலேருந்து தண்ணீர் லீக் ஆகுதுன்னு தெரியாது. அது வந்து காடுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அது மலையிலேருந்து தான் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா, அது மட்டும் கன்ஃபார்ம். இங்கே நான் காட்டினேன்ல, இதை பாருங்கள், இங்கே தெரியுது பார்த்தீங்களா, மலையிலேருந்து தான் வரும். ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டர். இது வந்து தண்ணி, குடிக்கிற தண்ணி. அதுக்கப்புறமா இது வந்து பூமி மேலே தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் இது ஆனால் வந்து இது வந்து தண்ணியில் எங்கே போய் கடைசியாக சேருதுன்னா சீல இல்லை ஓஷனில் போய் தான் கலந்துரும். இதோட எண்டு அங்கே தான். நெக்ஸ்ட் லேக்ஸ் அப்படின்னா வந்து lakes is a water body surrounded by land on all sides. Lakes can have salt or fresh water. Sometimes லைட்டாக சால்ட்டாக இருக்குமா லேக்கில், அதாவது ஏரி தண்ணி. ஆனால் மோஸ்ட் வந்து அது வந்து ஃப்ரெஷ் வாட்டராக தான் இருக்கும். சரியா, அப்போ அது வந்து எப்படி இருக்கும்னா, லேக் எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு காட்டுறேன். இது வந்து எப்படி கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஏரின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஏரி, இதெல்லாம் ஏரி தான். நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்துல அதில் ஃபிஷ் எல்லாம் கூட பிடிப்பாங்க இந்த மாதிரி. ஸோ ஏரியை பார்த்துட்டிங்க. இப்போது நம்ம அடுத்து வந்து கல்ஃப்னா வந்து வளைகுடா அப்படின்னு சொல்லுவாங்க. கல்ஃப் இஸ் அ லார்ஜ் ஏரியா ஆஃப் அன் ஓஷன் ஆர் அ சி தட் இஸ் சரௌண்டட் பை லேண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கல்ஃப் ஆஃப் கொச். கல்ஃப் மீன்ஸ் வளைகுடா அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ கல்ஃப் இஸ் அ லார்ஜ் ஏரியா ஆஃப் அன் ஓஷன் or a sea that is surrounded by land. For example அப்படின்னு காட்டணும்னா இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாரு, இதுதான் அந்த கல்ஃப். இங்க இந்தியாவிலேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது. இதை சுற்றி வந்து லேண்ட் இருக்கும். அதில் வந்து ஒரு பார்ட் வந்து அப்படி ஃபுல்லாக வந்து அந்த தண்ணி இருக்கும். ஓகேவா, இதைத்தான் அதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பே. A bay is a body of water which is partially enclosed by land. It has a wide mouthed opening of land and is joined to the sea or other large water bodies. For example, Bay of Bengal. Bay of Bengal அப்படின்னா நம்ம இது மரீனா பீச் தான். அது வந்து என்ன அப்படின்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, அதோட வாட்டர் சைடு வந்து பார்ஷியலி என்க்ளோஸ்டு பை லேண்ட். அப்படியே வந்து அதோட கரை வந்து இந்த சீ ஷோர் எப்படி இருக்குன்னா லேண்டோட அப்படியே சேர்ந்த மாதிரி இருக்கும். அண்ட் உலகத்துலேயே ரொம்ப அழகான ஒரு கடற்கரை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பே ஆஃப் பெங்கால் மெரினா பீச் தான் சொல்லணும். ஓகே, அதுக்கப்புறம் லேகூன் அப்படின்றது வந்து ஒரு இது எப்படி சொல்கிறது, ஒரு சால்ட் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு லேக் தான், ஆனால் அது கொஞ்சம் சால்ட் வாட்டராக இருக்கும். அது வந்து ஃப்ரம் த சீ பை அ லோ சாண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து ஒரிஷாவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் நீர்க்கால் சொல்லுவாங்க. இப்போ
நீர்க்கால் அப்படின்னு சொன்னா நீங்க இப்போ வயல்வெளியெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே சேனல் அப்படிலாம் வந்து கால்வாய் எடுத்து விட்டுருப்பாங்க. அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் அ நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர் விச் ஜாயின்ஸ் டூ லார்ஜர் வாட்டர் பாடிஸ் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பால்க் ஸ்ட்ரெய்ட் ஜாயினிங் த பே ஆஃப் பெங்கால் அண்ட் த இந்தியன் ஓஷன். இப்போ வந்து அந்த இந்தியன் ஓஷனுக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் நடுவில் அது போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஃபால்ஸ் ஃபார்ம் when a river flows from a great height. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் இதுதான் இந்தியாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஹைட்ல இருந்து கீழே ஃபால் ஆகும். அதுக்கப்புறமா அது ஓடுறது வந்து ரிவர். இங்கே வந்து ஃபிசிக்கல் டிவிஷன் இந்தியா மேப் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்க அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால், இங்கே வந்து இந்தியன் ஓஷன். இப்போ சொல்லியிருக்கிறோம்ல 3 sides ஆஃப் வாட்டர் அண்ட் வந்து இந்த பக்கம் லேண்ட். இதுதான் வந்து இப்போ பாருங்க அந்த பே ஆஃப் பெங்கால் இங்கே வருது பார்த்தீங்களா, இதுதான் அந்த இங்கே சொன்ன அந்த இது. We should be very careful about how we use the water. We have the choice to conserve water resources or pollute them further. நம்ம என்ன பண்ணலாம்னா வாட்டரை வந்து பாதுகாக்கவும் செய்யலாம், அதே சமயம் பொல்யூட் பண்ணவும் நம்ம கையில் தான் இருக்குது. பொல்யூட் பண்ணால் என்ன ஆகும்? கண்டிப்பாக குடிக்கிறதுக்கு தண்ணி கம்மியாயிடும். நெக்ஸ்ட் வந்து அதாவது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் வாட்டர்ன்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட்டர் பொல்யூஷன் இஸ் அ காமன் ஃபினாமினான் அரவுண்ட் அஸ். வாட்டர் பொல்யூஷன் நம்ம எப்படிலாம் வாட்டர் பொல்யூட் பண்ணுறோன்னா ஒரு கார்பேஜ் இருக்குது, அதாவது டஸ்ட்பினில் இருக்கிற அந்த வேஸ்ட்டு அந்த கார்பேஜ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய்ட்டு ட்ரிங்கிங் வாட்டர் என்னன்னா ஒரு ரிவரோ இல்லை ஒரு சி இல்லை ஏதாவது ஒரு பக்கத்துக்கு போட்டுரும் வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும், கண்டாமினேட்டட் ஆகிடும். ஸோ கண்டாமினேட்டட் ஆன வாட்டர் வந்து யாரும் யூஸ் பண்ணவே முடியாது. அப்போ வந்து நம்ம ஸ்கார்சிட்டி வந்து நம்மளுக்கு வரும். ஏன்னா தண்ணி பற்றாக்குறை வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ராணி சொல்கிறா, ஓ வாட்டர் ஸ்கார்சிட்டி. எஸ் வி ஃபேஸ்ட் இட் டூ ராணி. த ஹோல் ஆஃப் தமிழ்நாடு ஃபேஸ்ட் அ ஹியூஜ் வாட்டர் கிரைசிஸ். நம்ம தமிழ்நாடு வந்து தண்ணி பற்றாக்குறையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, அப்படி தானே? யூ ஆர் ரைட். ஐ திங்க் வி ஷுட் கம் அப் வித் ஸ்டெப் டு யூஸ் வாட்டர் தாட்ஃபுல்லி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணியை வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்புன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சில்ட்ரன் யூ கேன் ஈஸிலி டூ திஸ். டேக் வாட்டர் இன் அ பக்கெட் ஃபார் பேத்திங் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ஷவர். ஷவர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பக்கெட்டை வச்சு தண்ணி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஷவரில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது, பக்கெட்னா உங்களுக்கு தேவை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆஃப்டர் வாஷிங் வெசல்ஸ் செக் இஃப் த டேப்ஸ் ஆர் க்ளோஸ்ட். பாத்திரம் கழுவிட்ட பிறகு டேப் க்ளோஸாக இருக்கா இல்லைன்னு அது ரன்னிங் வாட்டராகவே இருக்கக்கூடாது, வேஸ்ட் ஆகும் வாட்டர். ஸோ கேன் யூ ஹெல்ப் ராணி டு கம் அப் வித் மோர் ஸ்டெப்ஸ். இன்னும் நீங்களே சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், டு நாட் புட் பிளாஸ்டிக் கார்பேஜ் வென் யூ கோ நியர் பீச்சஸ். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் த அக்வாட்டிக் லைஃப். இப்போ பாருங்கள், நீங்கள் உங்களை வந்து பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க உங்கள் வீட்டில். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கே உங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவீங்க. ஸோ இதெல்லாம் அதில் அந்த டப்பா அந்த கேனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தூக்கி கடலில் போட்டோம்னா என்ன ஆகும், தண்ணி மட்டும் கெட்டு போகாது, அது உள்ளே இருக்கிற நீர் வாழ் உயிர் அப்படின்னா ஃபிஷ் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய உயிரினங்கள் இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக ஆகிடும், அப்படி தானே? இப்போ நம்ம பூமி மேலே வாழறது மட்டும் தான் உயிரினம், அதுக்கு மட்டும் தான் வாட்டர் தேவைப்படுதுன்னு இல்லை. சீக்குள்ளே வாழற எல்லாத்துக்கும் வந்து சுத்தமாக இருக்கிறது தான் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு Rani, do you know that water continuously moves on below and above the surface of the earth? தண்ணி வந்து உள்ளே இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு, ஒரே இடத்துல நிற்கவே நிற்காது. ஓகேவா? ரியலி ஹவ்? There is a water cycle that occurs continuously. Water changes its state from solid. ஆமாம், தண்ணி வந்து அதோடைய தன்மையை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் சாலிடாக இருக்கும். சாலிட்னா என்னது, ஒரு ஐஸ் கியூப் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து லிக்விட் வாட்டர் வந்து லிக்விடாக தான் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு கேஷியஸ் ஃபார்மாகவும் மாறும்.
Okay, so the stages involved in a complete water cycle are first வந்து evaporation நம்ம சொல்லுகிறோம் நீர் ஆவியாதல் ஓகேவா the heat of the sun falls on the water bodies like oceans இப்போ வந்து சூரிய அந்த ஹீட் இருக்கு பார்த்தீங்கன்னா கதிர் அது வந்து ஓஷன் மேலேயோ இல்லை கடல் மேலேயோ இல்லை ஒரு ஏரி மேலேயோ ரிவர் மேலேயோ வந்து விழும்போது தண்ணி வந்து அந்த ஹீட்டுனால தண்ணி வந்து அது வேப்பர் ஆகும் மேலே அப்படியே எவாபரேட் ஆகி வேப்பராக மேலே போகும்போது ஆவியாக போகும்போது வானத்தில் வந்து கிளவுடாக ஃபார்ம் ஆகுது ஸோ த வாட்டர் ஸ்லோலி evaporates as vapor into the air அப்போ அது காற்றுல கலந்துடுது செகண்ட் கண்டென்சேஷன் as the vapor rises high the cooler temperatures make them cool down and turn back into liquid இப்போ வந்து ரொம்ப ஹைட் இப்போ சூடாக தான் மேலே போகும் ஆனால் அங்கே வந்து டெம்பரேச்சர் மாறும் ஸோ த டெம்பரேச்சர் மேக்ஸ் கூல் டவுன் அப்போ அந்த ஹீட்டை மாற்றி கூல் ஆக்குன உடனே அது என்ன ஆகுனா தண்ணியாக மாறுது ஸோ திஸ் கால்டு த கண்டென்சேஷன் wind moves liquid around leading to the formation of a cloud அப்போ அது வந்து அந்த லிக்விடா இருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜை அந்த காத்து அடிக்கும் போது அது வந்து மேகமா மாறுது ஓகேவா அது மழை மேகமா மாறுது அதை நம்ம நிம்பஸ் அப்படின்னு கூட லாஸ்ட் லெசன்ல பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து precipitation wind moves causes the clouds particles to collide இப்போ விண்டுனா காற்று அடிக்கும் போது அந்த அந்த மேகத்து மேலே மோதுது அப்போ ஒரு மேகமும் இன்னொரு மேகமும் கொல்லீட் ஆகுது அதாவது ஒன்றுத்துக்கு ஒன்று மோதிக்கும் போது தே பிகம் அ ரெயின் பியரிங் கிளவுட் அப்போ வந்து ரெயின் என்னது அப்புறம் அந்த மழை நீராக அது வந்து நிம்பஸாக மாறிடுது ஓகேவா அந்த கிளவுடு நெக்ஸ்ட் வந்து அண்ட் ஃபால் பேக் ஆன் டு தி எர்த் சர்ஃபேஸ் பை த ப்ராசஸ் அப்போ அது மறுபடியும் மழை தண்ணியும் வந்து பூமி மேலே விழுறதுல அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க precipitation அப்படின்னு சொல்லுவாங்க திஸ் மே அக்கர் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெயின் ஹெயில் ஸ்னோ ஆர் dew depending upon the temperature condition அப்போ டெம்பரேச்சர் கண்டிஷன் இப்போ சில டைம் பனி பெய்யும் அப்போ பனியும் வந்து precipitation தான் சொல்லுவோம் அதே மாதிரி மழை பெய்யும் அப்புறம் வந்து சாரல் அடிக்கும் அப்புறம் வந்து இந்த ஐஸ் கட்டி மழை மாதிரி எல்லாமே வந்து இதுதான் இந்த precipitation தான் சொல்லுது இதுதான் அந்த ப்ராசஸ் நெக்ஸ்ட் வந்து ரன் ஆஃப் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன் இது பார்க்கலாமா The water either runs off into oceans, rivers, and ground surface or is absorbed into the soil. Infiltration. The cycle continues. இப்போ run off அப்படி and infiltration அப்படின்னா the water ஒரு வேளை தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் சம்டைம்ஸ் அங்கே போய் எங்கே ஓஷனில் போய் கலந்துரும் எந்த ஒரு வாட்டரும் வந்து கடைசியாக கலக்கக்கூடிய இடம் சேரக்கூடிய இடம் எது ஓஷன் இல்லை ரிவர் இப்போ வந்து நம்ம வீட்டில் மழை பெய்யுதுன்னா அது எங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு எப்படி சொல்றது ஒரு குட்டையில போய் சேரும் அதுக்கப்புறமா என்னது ஒரு பாண்டு அதுக்கிட்ட போய் சேரும் அதுக்கப்புறமா ஒரு லேக் அதுக்கப்புறமா ஒரு ரிவர்ல போய் கலந்துரும் ரிவர்ல இருந்து எங்க நேரா போகுதுன்னு ஓஷன்லயோ இல்லை ஒரு சீலயோ போய் கலந்துரும் மறுபடியும் இவாப்ரேட் ஆகும் மறுபடியும் மேல இருந்து மழை தண்ணியா வரும் அப்போ வந்து மழை வரும்போது சாயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் தண்ணிங்களை இப்போ அதை வந்து இன்ஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க சரியா ஸோ திஸ் சைக்கிள் இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ வந்து glossary பார்க்கலாம் மெயின் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் லேண்ட் ஃபவுண்ட் ஆன் எர்த் அப்புறம் வந்து காண்டினென்ட் அப்படின்னா வந்து லேண்டு ஃபவுண்ட் ஆன் எர்த் லேண்டு வந்து இருக்கிறது எது மேலே பூமி மேலே தென் எவாப்ரேட் த ப்ராசஸ் பை விச் லிக்விட் பிகம்ஸ் கேஸ் நெக்ஸ்ட் வந்து precipitation வந்து ரெயின் வாட்டர் ரீகேப் பார்க்கலாமா எர்த் இஸ் மேட் அப் ஆஃப் லேண்ட் வாட்டர் அண்ட் ஏர் எர்த் ஏதால உருவாயிருக்குதுன்னு கேட்டால் டக்குன்னு என்ன சொன்ன கண்ணு முடிக்கிட்டு மேட் அப் ஆஃப் லேண்டு வாட்டர் ஏர் நெக்ஸ்ட் வாட்டர் இஸ் நெசசரி ஃபார் ஆல் லிவிங் ஃபார்ம்ஸ் அப்படி தானே நெக்ஸ்ட் 3% ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் தான் கிரவுண்டில் இருக்குது தட் இஸ் கால்ட் லேக்ஸ் பாண்ட்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் தேர் ஆர் 5 மேஜர் ஓஷன்ஸ் இன் த வேர்ல்டு 5 மேஜர் ஓஷன்ஸ் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் பசிபிக் ஓஷன் இந்தியன் ஓஷன் ஞாபகம் வச்சுக்கும் பசிபிக் ஓஷன் அப்புறமா அட்லாண்டிக் ஓஷன் அப்புறம் ஆர்டிக் ஓஷன் ரெண்டுமே ஏல வரும் அப்புறம் சதர்ன் ஓஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் ஃபார்ம்ஸ் when river falls from great height we should use water carefully இப்போ சூஸ் பார்க்கலாம் ஹைட்ரோஸ்பியர் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டேஷ் வாட்டர் present on the earth next find the odd one வந்து கங்கா வந்து river then arctic atlantic pacific and the ocean water body that is surrounded by land on all side is lake next one the evaporation is the dash stage of the water cycle first
Next, water bodies that is partially enclosed by land and has a wide opening to the sea is called bay. இப்போ வந்து மேட்ச் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸும் இருக்குது. கொஷின் ஆன்சர்ஸும் வந்து இங்கே கொடுத்துருக்கேன், போய் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் ஹைட்ரோஸ்பியர், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு second question answer. Third one, மேப் கொடுத்தாங்கன்னா மேப் பார்த்துக்கோங்க, என்னென்னலாம் உங்களுக்கு தேவை. ரிவர்ஸ்னால் ரிவர்ஸ், அதுக்கப்புறமா ஓஷன்னா இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டீட்டெயில், இது என்னென்ன செகண்ட் டீட்டெயில் டேக் வாட், இது எப்படி வந்து தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற விதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். செகண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி, இது ஒரு பாயிண்ட். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் ஆன்சர் அப் டு ஹியர். எது வேணாலும் சூஸ் பண்ணி, இல்லை 1 or 2 இல்லை 3 ஃபுல்லாத்தையும் எதுனா கூட எழுதுங்க. அப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் கூட வந்து செகண்ட் டீட்டெயிலோட ஒரு பாயிண்ட், எப்படிலாம் வந்து தண்ணியை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்றது. ஓகே, அப்புறம் இது இதை கூட நீங்கள் சூஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை, எலைட் பிரைட் ஃபியூச்சர். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கூட சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.